முண்டன் கணிப்பு பகுதி 6. வணக்கம் மக்களே, சந்திரனை பற்றி அறிந்து கொள்வோம். வாழ்க்கை எவ்வளவோ அழகான விடயங்கள், அறிவின் தேடுதல்கள் கொட்டி கிடக்கிறது. அவற்றை தேடி தேடி அறிந்து கொள்வதால் மனித பிறப்பு உயர்ந்ததாக கொள்ளப்படுகிறது. உங்களுடன் இதை பகிர்ந்து கொண்டு சென்ற பகுதியில் சூரியன் பற்றியும் பூமி பற்றியும் சிறிய விளக்கத்தை அறிந்து கொண்டோம். உயிர்கள் பூமியில் இல்லை என்றால் பூமி கூட ஒரு உயிர் இல்லாத முண்ட கிரகம்தான் மக்களே. வாருங்கள், 2வது கிரகமான சந்திரனை பற்றி சில விடயங்களை அறிவோம். இந்த சந்திர கிரகம் தோற்றம் பெற்று 4.5 பில்லியன் வருடம் என கூறப்படுகிறது. நாம் எந்த கிரகத்தை பற்றி அறிந்து கொள்ளும் போதும் பூமியை பற்றி ஒவ்வொரு முறையும் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனெனில் பூமியிலிருந்து தான் மற்ற கிரகங்களின் தன்மைகளையும் சுழற்சிகளையும் கணக்கு செய்கின்றோம். இந்த பூமிக்கும் சந்திரனுக்கும் உள்ள தூரம் சுமாராக 3,84,400 கிலோமீட்டர் ஆகும். இங்கு நிலவு, அதாவது சந்திர கிரகம் தன்னைத்தானே சுற்றி வருகிறது. பூமி சந்திரனை சுற்றி வர 27.32 நாட்கள் எடுத்துக்கொள்ளுகிறது. இங்கு நடைபெறும் தன்மையை சுழற்சி என சொல்லலாம். இதனால் தான் நிலவின் ஒரு பக்கம் மட்டுமே நாம் பூமியிலிருந்து அவதானிக்க முடிகிறது. மறுபக்கம் நிலவை பூமியிலிருந்து பார்க்க முடியாது. அதற்கு விண்கல் மூலம் விண் ஆராய்ச்சியாளர்கள் பார்க்க முயற்சி செய்கின்றனர். இதுவே வளர்பிறை தேய்பிறை. சந்திரன் பூமியை சுற்றி வரும்போது சூரிய ஒளி சந்திரன் மீது விழும் அளவை பொறுத்தே சந்திரனின் ஒளி வளர்ச்சியின் கலைகளை நாம் பூமியிலிருந்து அவதானிக்க முடிகிறது. நியூ மூன் அமாவாசை, ஃபுல் மூன் பௌர்ணமி, இதை பூமியிலிருந்து பார்க்கும் மனிதர் நிலவு வளர்கிறது பின்னர் தேய்கிறது என்று நினைத்து கொள்ளுகிறோம். மக்களே, சந்திரனுக்கு வளர்ச்சி தேய்தல் நிகழ்வு இல்லை. அமாவாசை என்பது சந்திரனின் இருண்ட பகுதி. பூமியை நோக்கி இருக்கும்போது சந்திரன் மறைந்து விட்டதாக எண்ணிக்கொள்கிறோம். சூரியனின் ஒளி படும் நிலவின் பகுதியை நாம் வித்தியாசமான நிலைகளில் பார்ப்பதே வளர்பிறை. நிலவின் ஈர்ப்பு விசையை பூமியை விட 6 மடங்கு குறைவு. சந்திர மண்டலத்தில் வளிமண்டலம் இல்லை, சுவாச காற்று இல்லை, சத்தம் இல்லை. வெப்பநிலை மாற்றம் பகலில் 127 செல்சியஸ் வரையும் உயரும். இரவில் -173 டிகிரி கடுமையான வெப்பம் குறைந்து கடும் குளிர் ஏற்படும். பழங்கால மனிதர்கள் தங்கள் அறிவியல் தேடலில் வானத்தை கடிகாரமாக பயன்படுத்த ஆரம்பித்தான். அதற்கு உதவியாக சந்திர கிரகத்தையும் அதன் தேய்பிறை வளர்பிறை என்பவற்றை கவனிக்க தொடங்கினான். சூரியனின் இயக்கத்தை விட சந்திரனின் சுழற்சியை கவனிப்பது மிக சுலபமாக இருந்தது. அமாவாசை தொடக்கம் பௌர்ணமி வரை வளர்பிறை என்றும், பௌர்ணமி முதல் அமாவாசை வரை தேய்பிறை என்றும் அடையாளப்படுத்தி மெதுவாக நிலவின் ஈர்ப்பு விசை, கடலின் அலைகள், பூமியில் சந்திரனால் உண்டாகும் நீரின் அதிர்வு, இவை எல்லாவற்றையும் அவதானித்தான். இந்த கவனிப்பு வளர்ச்சி ஜோதிட கணிப்பு உருவாக காரணியாக ஆகிறது. இங்கே ஜோதிடத்தின் பிறப்பு உண்டானது. லூனர் என்ற சொல்லிலிருந்து லுனட்டிக், அதாவது மனநிலை மாற்றம் என்ற பதம் உருவானது. வானவியல் ஆஸ்ட்ரானமி, ஜோதிடம் ஆங்கிலத்தில் ஆஸ்ட்ராலஜி எனலாம். இது ஒரு கலை. மீண்டும் ஒரு முறை கூறிவிடுகிறேன்,
ஆரம்ப காலத்தில் மனிதன் வியந்து பார்த்த விடயம் விண்வெளி, அங்கே உள்ள நட்சத்திரங்கள், அவற்றின் இயக்கங்களும் தான். இந்த நட்சத்திரங்களின் சுழற்சிகளை அவதானிக்க தொடங்குகிறான். இந்த மாற்றங்களை வெகுவாக கண்காணித்த மனிதன் எழுதி வைத்த கணக்கு குறிப்பு தான் ஜோதிடம். சோதிடம், சோதி என்றால் வெளிச்சம், வானத்தில் உள்ள சோதிகளின் வழிகாட்டல். பின்னாளில் சோதி ஜோதியாகி சோதிடம் ஜோதிடமானது. தமிழில் கோள் என்பது கிரகம், அதை பதிவு செய்வதே நூல் எனப்பட்டது. கோள் நூல் என்பது கிரகங்களை பற்றிய விளக்கம். வானில் தோன்றும் சோதியானது பூமியில் வாழும் அனைத்து உயிர்களுக்கும் வழிகாட்டியாக விளங்கியது என்பது திண்ணம். முற்காலத்தில் ஆஸ்ட்ராலஜியும் ஆஸ்ட்ரானியமும், அதாவது சோதிடமும் வானவியலும் ஒன்றாக இருந்தது. 17ஆம் நூற்றாண்டில் இரண்டும் தனித்தனியாக பிரித்து கொண்டனர். முடிவு என்னவென்றால், மனம், பயம், அமைதி, எண்ணங்கள், மகிழ்ச்சி என்று எல்லா உணர்வு நிலையும் சந்திரனை பொறுத்தே அமைகிறது. குறிப்பிட்டு கூறுவதானால் மனநலம், தூக்கம், சத்தம், உடல் நீர் என்பவற்றை கொண்டு மனிதனின் உடல் உள நிலை கணிக்கப்படுகிறது என்றால் பார்த்து கொள்ளுங்களேன். இதை இத்துடன் முடித்துக்கொண்டு அடுத்த பகுதியான செவ்வாய் கிரகத்தில் சந்திப்போம். பிறனில் விளையாது பிறன்கேடு செய்யாது அரண் எனும் ஆற்றல் தலை. மக்களை புரிந்து கொள்ளுங்கள். முதலில் உள்ளம், அதாவது எண்ணம் ஒன்று நினைக்க உடல் இன்னொன்று செய்யக்கூடாது. எந்த உயிருக்கும் பாதிப்பு தராத செயல் செய்வதே அரண். நல்ல ஒழுக்கம், தர்மம், உயர்ந்த கொடை, சிறந்த அறம் என கூறிக்கொண்டு எல்லா உயிர்களையும் நேசிப்போம். மீண்டும் சந்திப்போம். நன்றி மக்களே. நான் உங்கள் அம்மாஜி, டொரண்டோ, கனடாவிலிருந்து.